அதிகாரத்துக்கு பின்னாடி எதனா ஒரு லாப நோக்கம் இருக்கா திமுக? பல ஆயிரம் கோடி இருக்கு, பல ஆயிரம் கோடி. சட்டவிரோத செயல்கள் பூராம காவல்துறை வச்சானு செய்யறான். எப்படி எப்படி சொல்றீங்க? மணல் கடத்துறது போலீஸ் பிடிக்கணுமா இல்லையா? போலீஸ் பிடிக்குதா மணல் கடத்துறத? மைன்ஸ் அதிகாரி பிடிக்கிறாங்களா? தாசில்தார் பிடிக்கிறாரா? கலெக்டர் பிடிக்கிறாரா? எஸ்பி பிடிக்கிறாரா? பிடிக்கணுமா இல்லையா? ஒரு நாளைக்கு 2000 லாரி கேரளா, கரூர்ல இருந்து கேரளாவுக்கு போகுது. ஒரு நாளைக்கு 2000 லாரி நீங்க வந்து கர்நாடகா போகுது. யாருக்குமே தெரியாதா? அப்போ காவல்துறை அங்கெல்லாம் போகக்கூடாது. எஸ்பி ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் சுந்தரேசன் கிட்ட, இப்படி இருக்காதையா, வளர்த்துக்கியா, மணல் கடத்துறவனுக்கெல்லாம் திரும்பி நின்னுக்கா. கஞ்சா கடத்துறவன், சாராயம் கடத்துறவன், அபின் கடத்துறவன், பாண்டிச்சேரி சரக்கு கடத்துறவன் வந்தா தொப்பியை கழட்டிட்டு எங்கேயாவது ஒழிச்சுக்க போய். எப்படி சுந்தரேசன் போலீஸ் வேலை செய்ய முடியும்? சுந்தரேசன் எப்படி பொன்மாணிக்கு வேலை எப்படி போலீஸ் வேலை செய்ய முடியும்? திருட சிலையை பூரா பிடிச்சாரு. சிலை பூராமே மறுபடியும் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா பொன்மாணிக்கு வேலை தான். ஒரு டிஎஸ்பி விட்டு பொய் கேஸ் போட்டு இந்த ஜாங்கிட்டு அவரை சித்திரவதை பண்றான். திருடனமும் நல்லா இருக்கான், திருட்டை கண்டுபிடிச்சவன் படாத பாடுபடுறான். ஈஸ்வரமூர்த்தி வேலையே பார்க்க முடியல, போலீஸ் வேலையை வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு போறான். ராமானுஜம் எவ்வளவு நேர்மையான அதிகாரி, மிக மிக நேர்மையான அதிகாரி, வேலை பார்க்க முடியலையே. அசலாக்காருக்குனாலதான் இந்த ஏடிஜிபியும் ஜெகன்மூர்த்தியும் வழக்கு போட்டாங்க. அசலாக்காருக்கு இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. ஏடிஜிபி ஆள் கடத்துறாரு அவர் ஜீப்ல.